Hey guys, welcome to my channel Shine with Mini. This is me Padmini by Mahadeva. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்து கோல் செட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வந்து என்ன பண்ணாலும் ஐம் நாட் கன்சிஸ்டன்ட். இல்லைனா நான் என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு அதுக்கான ரிசல்ட் வரல. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கோம். இல்லைனா லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா லைக் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் எ பர்சன் லைக் ஐ ஃபெல்ட், நான் வந்து ஒரு சில விஷயம் வாட் ஹேப்பன் டு மை லைஃப் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட், யூ மைட் பி எண்ட் அப் இன் ஏ கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து ஓவர் திங்க் ஆகலாம். அந்த ஓவர் திங்கிங் வந்து லைக் வேறு ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் மேக் யுவர் செல்ஃப் பிஸி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் நம்ம மைண்டு வந்து லைக் கைண்ட் ஆஃப் மங்கி. அதை வந்து நம்ம மாங்க் ஸ்டேட்டில் வந்து எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஒரே ஃப்ளோவில் வந்து போவீங்க. பட் இஃப் யூ டோன்ட் நோ எ டைரெக்ஷன், உங்களுக்கு வந்து எப்படி போகணும் இல்லை எப்படி ட்ராவல் பண்ணணுமேனு தெரியாது. மேபி நீங்கள் ஒரு ராங் பாத்தில் இல்லை ஒரு ராங் டெஸ்டினேஷனில் கூட நீங்கள் வந்து போகலாம். ஸோ திஸ் த மெயின் திங். அண்ட் எனக்கு வந்து கோல் என்னன்னு தெரிலனா, ஓகே கன்சிடர் மீ, எனக்கு வந்து கோலே இல்லை. லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். கோல் இட்ஸ் நாட் அபவுட் த எக்ஸாக்ட் வேர்ட் கோல். உங்களுக்கு வந்து ஒரு பேஷனாக இருக்கலாம், லைக் நிறைய ட்ரீம்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஹாபி டெவலப் பண்ணணும்னு இருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அந்த கோல்ன்ற வேர்ட் கூட நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், I am a person with age 24. I am working as a software developer. But எனக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு லுக் அட் மை செல்ஃப். என்ன நான் பார்க்கும்போது லைக் வாட் ஐ ஃபீல் இஸ், நான் லைக் அக்கார்டிங் டு மை எயிட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் வந்து பண்ணணும். பிகாஸ் ஐ எம் ஸ்டில் அண்டர் வெயிட்டில் இருக்கேன். என்னோட ஏஜுக்கு என்னோட ஹைட்டுக்கு வந்து ஐ எம் ஸ்டில் அண்டர் வெயிட். ஸோ என்னோட ஓவர்வியூவாக பார்க்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் கோல், பட் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பார்க்கும்போது திஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ கெட் இன் மை மைண்ட் இட். அண்ட் ஐ எம் வித் பிரேசஸ், யூ கேன் சி ரைட். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போ வந்து நான் நார்மல் ஆகணும் அப்படின்றத பற்றியும் நான் வந்து யோசிக்கணும். பட் ட்ரீட்மெண்ட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். பட் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அண்ட் ஓகே, நான் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து அந்த ஒர்க்கில் ஐ டி நாட் ஃபைண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து தேவையான பேக்கேஜ் இல்லாமல் இருக்கலாம். லேர்னிங் அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னா ஐ நீட் டு அனலைஸ் இட்ஸ் எ மிஸ்டேக் ஃப்ரம் மை எண்ட், ஆர் இல்லைன்னா நான் ப்ராப்பரான பிளேஸில் இல்லையா அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். நான் பண்ணுற ஒர்க் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கா, நான் வந்து ஒர்க்கு ஒழுங்காக பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இன்கேஸ் நான் இது இல்லாமல் என்னோட சைடில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இருந்தும் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகக்னைசேஷனோ ஒரு ரிவார்டோ எதுவுமே கிடைக்கலனா ஆப்வியஸ்லி this is not the right place to stay for a long time. Because நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு கண்டிப்பாக ஒரு ரிவார்டு ஒரு ரெகக்னைசேஷன் வேணும். அது கிடைக்கலனா இது இல்லை. அப்போது நான் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோலே இல்லைனாலும் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 1000 விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணணும் மீன்ஸ் என்ன யோசிக்கிறீங்களோ அது நீங்கள் வந்து கோலாக செட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கோலாக வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் அந்த கோல் வந்து அந்த சர்டன் டைம் பீரியட்லக்குள்ளே முடிகிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இட் இஸ் ஃபார் எ லாங் டைம். எப்படி சொல்கிறது, நான் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு மந்த் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் லாங் டர்மாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை வந்து டெய்லி வந்து உங்கள் ஹேபிட்டில் சேர்த்துக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணும்போது அந்த லைஃப்பில் நம்ம பண்ணுற பாயிண்ட் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கணும். அண்ட் நமக்கு வேணாம் அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிள், நாம ஒரு பர்சனாக பார்த்தா நாட் எவ்ரி ஒன் இஸ் லைக் 100% நல்லவங்களாலாம் இருக்க மாட்டாங்க. லைக் வி மைட் ஹாவ் சம் பேட் திங்ஸ் அபவுட் ஆர் செல்ஃப். செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 திங்ஸ் என்ன, நீங்கள் பெருசாக உங்கள் லைஃப் டைமில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 5 விஷயம் என்ன, இல்லை ஒரு 10 விஷயம் என்ன, அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி விஷயமும் உங்களை பற்றி வந்து நீங்கள் யோசிச்சு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு நோட் புக்கில் எடுத்து வச்சுட்டு அது எப்பப்போ நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கன்சிடர் துபாய் போகிறது வந்து உங்களோட டெஸ்டினேஷன் இல்லை உங்களோட லைஃப் டைம் கோல் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ பஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இஃப் யூ நோ ஹவு டு ட்ராவல் இன் பஸ், ஓகே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவல், அதுக்கப்புறம் டொமஸ்டிக்காக வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுங்கள். லைக் உங்கள் பிளேஸ்லேருந்து லைக் சென்னைக்கோ இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கோ, சென்னையிலேருந்து பெங்களூருக்கோ, லைக் சம்வேர் யூ ட்ராவல். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. மீன் வாயில் யூ ட்ரை டு ஏர்ன் தட் மணி. அந்த துபாய் போகிற காசுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துபாய் போகும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ளைட்டில் போன அந்த ஒரு
ஒரு ட்ராவல் ஒரு ஐடியா இருக்கும் எப்படி போகணும் அப்படின்ட்டு. உங்ககிட்ட ஆல்ரெடி மணி இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, உங்களால வந்து சர்வே ஆக முடியும். அங்கேயும் போய் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் நெறைய விஷயம். பட் அட்லீஸ்ட் உங்களால வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். பட் எதுவுமே இல்லாம உங்களுக்கு துபாய் போறது மட்டும் வந்து ஐடியா இருக்கு. பட் அதுக்காக நான் பேஸ்மெண்ட்ல எந்த வேலையும் பண்ணல அப்படின்னா, இட் வோன்ட் வொர்க். ஸோ குட்டி குட்டி விஷயமும் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செட்டிங் த கோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என் லைஃப்ல நான் ஒரு சில விஷயத்த கோல் செட் பண்ணி அது வந்து ஒர்க் ஆச்சு. இட் மைட் பி நாட் டுடே பட் கண்டிப்பாக வந்து ஒரு 1 இயர் இல்லை 6 மந்த் இல்லை ஒரு 2 இயருக்குள்ளே வந்து கண்டிப்பாக நடக்கும். பட் அதோட குட்டி குட்டி ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ லைக் செல்ஃப் அனாலிசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லும்போது லைக் வி ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் இம்ப்ரூவ்மெண்ட். பட் நிறைய பேர் நாம பேசாமல் விடுற விஷயம் என்னன்னா லைக் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயம் வந்து வி ஆர் நாட் லெட்டிங் இட் கோ. பிகாஸ் லைக் காசிப் பேசுறதாகட்டும் இல்லை வந்து லைக் பேடாக ஒருத்தரை பற்றி நம்ம பேசுறதாகட்டும், நாட் ஓன்லி லைக் அபவுட் டாக்கிங், நம்மளோட பிஹேவியர்லேயே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து லைக் விட்டுடணும். அந்த சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் லைஃபுக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ரூடான பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொலைட்டாக வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தீங்கன்னா லைக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிட்டு எது தேவையோ அது மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் உங்கள் பர்சனல்குள்ளே வந்து ஹோல்ட் பண்ண வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுங்க. இட் மைட் பி 1 or 2 people இன் யுவர் லைஃப். பட் அவங்க வந்து உங்களோட வெல்விஷராக இருக்கணும், உங்களோட சக்ஸஸை வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நெட்வொர்க், அந்த ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை லைக் ஓவர் இட் இஸ் ஒரு மென்டார் யாரை நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஒரு 2 or 3 people உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் யூ லேர்ன் அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ் வில் ஸ்டே வித் யூ வித் ஆர் வித்வுட் மணி. லைக் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஸ்டே ஆகிற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து மேபி லைக் லாஸ்ட் இயர் ஏதாவது ஒரு ஒருத்தரை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த ஹர்ட் ஆனதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் வந்து ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட பேசி இதுதான் அப்படின்னு அந்த மேட்ரை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அப்பாலஜி கேட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த குட்டி குட்டி விஷயம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருதோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த பேகேஜ் வந்து நிறைய ஹோல்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற விஷயம் வந்து ஹோல்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்கியூ பண்ணுற நேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் ஜஸ்ட் ஃபர்கியூ பண்ணிவிட்டு அந்த பர்சனை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப்பில் நான் வச்சுக்காதீங்க. பிகாஸ் ஃபர்கியூனஸ் இஸ் நம்ம ஹார்ட் வந்து க்ளீனாக இருக்கணும். நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு பேகேஜ் இருக்கக்கூடாது, அந்த ரிவேஞ்சுன்ற தாட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால ஃபர்கியூ பண்ணலாம். பட் ஒருத்தரோட கேரக்டர் இதுதான், அவங்க வந்து உங்களுக்கு வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணிக்காதீங்க. லைக் அவ்வளோ நல்லவங்களா இருந்து யூ கான்ட் டூ எனி திங், யூ ஆர் பீங் எ ஸ்டூபிட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ யா, இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் கோல் ஆர் சம்திங். லைக் இது ஒரு ஓப்பன் டாக் மாதிரி. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வாட் எவர் ஐ வுட் ஷேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் கிராட்டிடியூட், நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருங்க. நிறைய வந்து கொடுங்க வெளியே. அப்போ தான் வந்து உங்ககிட்ட கொஞ்சமாச்சு வந்து ரிட்டர்னில் வரும். லைக் ஒரு கிவிங் பர்சனாக இருங்க. இட் மைட் பி லவ், மணி, வாட் எவர் இட் இஸ். உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து கொடுங்க. லைக் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல நல்ல ஹேபிட். ஸோ ஒரு நல்ல ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. ஒரு லைக் முடிஞ்ச அளவுக்கு மைட் பி லைக் பீப்புள் மேக் மிஸ்டேக், முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு தப்பு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போய் சாரி கேட்டு அந்த ப்ராப்ளம் வந்து கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ யா, ஐ திங்க் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எதுக்கு கோல்லேருந்து எதுக்கு இந்த கிராட்டிடியூட் எல்லாம் வந்துச்சுன்ட்டு. கோல் இஸ் நாட் அபவுட் ஒன்லி த கோல், பீங் எ குட் பர்சன் இஸ் எ கோல். அதுவும் ஒரு பெரிய கோல் தான். நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராப்பராக ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கோல் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோலே இல்லை லைஃப்லனா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருங்க. தட்ஸ் எனஃப். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்கேஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.